ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்னோடய ஆண்டியோட மாடி வீட்டு தோட்டத்தை சுற்றி பார்க்க போகிறோம். மாடியில் என்னெல்லாம் செடி வச்சுருக்காங்க, என்ன மாதிரிலாம் க்ரோ பண்ணுறாங்க, அதுக்குள்ளே சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நானும் ஷேர் பண்ணுறேன் உங்கள் கூட. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, நம்ம வீடியோ பார்க்கலாமா? இப்போது வாங்க பார்க்கலாம். பாருங்கள் என்னெல்லாம் செடி இருக்குன்னு. இது ஒரு மிளகா வெரைட்டி தான். பார்க்க ஆனால் கிரேப்ஸ் மாதிரி இருக்குது, ஆனால் இது மிளகா வெரைட்டி. சின்ன ஆரஞ்சு இருக்குது பாருங்கள், சின்னதாக ஒன்று காய்ச்சிருக்குது, பார்க்கவே அழகாக இருக்குது. அப்புறம் கத்திரிக்காய் செடி, க்ரீன் சில்லி செடி எல்லாம் இருக்குது. இது வழுவனங்காய். அப்புறம் பிரண்டை இருக்குது பாருங்கள் இதில் நிறைய. அப்புறம் நம்மளோட கற்பூரவள்ளி நிற்குது. இது ரெண்டுமே மருத்துவ குணம் உள்ளது. கத்திரிக்காயும் சூப்பராக காய்ச்சிருக்கு. புதினா செடி, அதுக்கு சென்டரில் ஒரு ரெட் சில்லி செடி நிற்குது. சின்னதாக காய்க்குமே அந்த மாதிரி போட்ட ரெட் சில்லி. இது நவரப்பச்சலை செடி. இது ஒரு அழகு செடி தான், பயங்கர காற்றாக இருக்குது மேலே. இதே செடி தான் சேமாக இங்கே இருக்குது. இது ஆர்கிட். பிச்சி செடி இருக்குது பாருங்கள், அழகாக அந்த கம்பியில் சுற்றி விட்டுருக்காங்க. இது தாழ்பூச்செடி. இந்த கத்திரிக்காய் செடியில் கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள். இது ஒரு அழகு செடி. மேலே பாருங்கள், இதுவும் அழகு செடி தான். இது கீழே வரைக்கும் நல்ல லென்த்தியாக அழகாக வளரும். இன்னும் கொஞ்சம் நாளில் கண்டிப்பாக வளர்ந்துடும். வெண்டைக்காய் இப்போ தான் சின்னதாக வளர்ந்துருக்குது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், பிரியாணிக்கு போடுவோம்ல, பிரியாணி இலை தான், அந்த இலை தான் இது. இது ஆந்தூரியம். இன்னும் பூ வரல ஆந்தூரியத்தில். பிரண்டை நிறையவே வச்சுருக்காங்க ஆண்டி. பிரண்டை நிறைய மருத்துவ குணங்களும் ஒன்று உங்களுக்கே தெரியும். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், மூட்டு வலி, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு இது நல்ல யூஸ்ஃபுல்லான மருந்து. சூரியகாந்தி பூ இருக்குது பாருங்கள்.
பழைய காலத்தில் எல்லார் வீட்லேயும் இருக்கும், இப்போ ரொம்ப ரேர் தான். அப்புறம் கிரேப்ஸ் செடி இருக்குது பாருங்கள், இப்போ கொஞ்சம் தான் வளர்ந்துருக்கு, இன்னும் காய் காய்க்கல. எப்படி காத்தடிக்குன்னு பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. செடி தொட்டி மேலே ஹேங் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த மாதிரி கம்பி ஃபஸ்ட்டே எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி செட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், நிறைய தொட்டி ஹேங் பண்ணியிருக்கேன். இது தவிர பின்னாடி பாருங்கள், இந்த மாதிரி கம்பி வச்சு அதுலேயும் தொட்டி நிறைய வச்சுருக்கோம். கண்டிப்பாக எல்லோரும் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டு மாடியில் தோட்டம் ட்ரை பண்ணுங்கள். எப்படியும் எம்டியாக தான் வச்சுருப்பீங்க மாடி இருந்தால். அதனால் கண்டிப்பாக நீங்கள் செடி ஏதாவது வைங்க. உங்களுக்கு அழகு செடி வைக்க பிடிக்கலன்னா வெஜிடபிள்ஸ் வைக்கலாம், ஃப்ரூட்ஸ் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி செடி வளங்க. எப்படியும் மாடியில் செடி வளர்த்திங்கன்னா உங்களுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். முடிஞ்ச அளவு வளர்க்க ட்ரை பண்ணுங்கள், சரியா? என்ன ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். டாடா பை, see you. விட்டா கிறுக்கு நாச்சிரி வாங்கி போட்டுருக்கு. வீடியோ பார்க்கலாம். எவ்வளவு நேரம் நினைச்சுமா எடுத்தியா? எனக்கே தெரியாது சொன்னேன். வேணாம், வலிக்குது, அழுதுருவேன். ஓகே, என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. டாடா பாய், see you.